ஆனால் ஆங்கிலத்தில் 4 வகையாக பிரிப்பார்கள். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர். லித்தோஸ்பியர் என்றால் கல் மண்டலம், ஹைட்ரோஸ்பியர் என்றால் நீர் மண்டலம், அட்மாஸ்பியர் என்றால் காற்று மண்டலம், பயோஸ்பியர் என்றால் உயிர் மண்டலம். இந்த 4 உறவுகளின் மேல் பிணைக்கப்பட்டிருக்கிறது, இருக்கப்பட்டிருக்கிறது. நமது வேதங்களும் உபநிடதங்களும் நமது கலாச்சாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் சோஹம். இந்த வார்த்தை தான் உறவுகளுடைய உண்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது. சோஹம் என்று சொன்னால் ஐ ஆம் தட். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, காற்றில்லாமல் நீ இல்லை, இந்த பயிர்களும் இந்த இலைகளும் இல்லாமல் உணவில்லை, அம்மா இல்லை என்றால் பிள்ளை இல்லை, பிள்ளை என்றால் பேரப்பிள்ளை இல்லை. இப்படி நாம் அனைவருமே ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில தனியாக யாரும் வாழ இயலாது. எப்படி ஒரு கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார்களோ அப்படியே நமது உயிரும் பல ஆட்களும் இவர்கள் இருப்பதால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாம் சங்கீதம் 104 மிகவும் அழகாக வாசிக்கிறோம்.